धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। தன்சீரஞானியர்கள் தாம் புகழும் வேதாந்தி நஞ்சியர்தாம் பட்டர் நல்லருளார் எஞ்சார்வமுடன் மாறன் மறைப்பொருளை யாய்ந்துரைத்தது ஏறொன்பதினாயிரம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமணையே நமஹ. சுவாமி மணவாள மாமுனிகளுடைய 650வது திருநக்ஷத்திர மகோத்சவத்தை முன்னிட்டு உபதேசரத்தின மாலையில் ஒரு பாசுரங்களையும் நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய பாசுரம் 42வது பாசுரம். போன பாசுரத்தில் திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்கிற மகாச்சாரியர் அவர் அன்றுரைத்த இன்பமிகும் 6000 என்கிறபடியே அவர் அன்று எம்பெருமானார் திருவடிகளிலே கேட்ட அர்த்தங்களையெல்லாம் தன் திருவுள்ளத்திலே தேக்கி ஷட்சகஸ்ரம் என்கிறபடியே 6000 படி என்னும்படியான வியாக்கியானத்தை திராவிட உபனிஷத்தாக விளங்கக்கூடிய திரமிடோபனிஷத்தாக திகழக்கூடிய திருவாய்மொழிக்கு இட்டருளினார் என்று நாம் அனுபவித்தோம். மேலே நஞ்சியர்ங்கிற பெரியவர் அவர்தான் 9000 படி என்னும்படியான அற்புத வியாக்கியானத்தை இந்த திருவாய்மொழிக்கு தான் அனுகிரகித்திருக்கிறார். அந்த வைபவத்தை இப்பாசுரத்திலே சுவாமி மணவாள மாமுனிகள் தானும் அற்புதமாக காட்டி அருளுகிறார். தஞ்சீரை ஞானியர்கள் தாம்புகழும் வேதாந்தி நஞ்சியர்தாம் பட்டர் நல்லருளாள் எஞ்சாத ஆர்வமுடன் மாறன் மறைப்பொருளை ஆய்ந்துரைத்தது ஏர் 9000 என அழகான பாசுரம். அவருடைய சீர்மை வைபவம், அந்த வைபவத்தை ஞானியர்களெல்லாம் கொண்டாடுகிறார்களாம். தம்சீரை ஞானியர்கள் தாம் புகழும், அவருடைய சீர்மை வைபவத்தை ஞானியர்கள் புகழ்கிறார்கள். அப்படிப்பட்ட வேதாந்தியாக திகழக்கூடியவர், அப்படி ஒரு பெரிய வேதாந்தியாக மேல்நாட்டிலே எழுந்தருளி இருந்தார் நஞ்சியர். அப்பொழுது அவருக்கு பெரிய வேதாந்தி என்ன பெயர்? நஞ்சியர் என்னும்படியான திருநாமம் பின்னாளில் பட்டருடைய அனுகிரகத்தாலே அவர் திருத்தி பணிகொள்ளப்பட்ட பிறகு ஏற்பட்டதான வைபவம். தஞ்சீரை ஞானியர்கள் தாம்புகழும் வேதாந்தி, அப்படிப்பட்டவர் யார் என்னால் நஞ்சியர். அவர்தான் பின்னாளில் நஞ்சியர் என்று விளங்கினார். நம்முடைய சம்பிரதாயத்திற்கே ஓராண்மொழி ஆச்சாரியராக அலங்கரித்து இருந்தார் நஞ்சியர். அவர் என்ன பண்ணினார் என்னால் நஞ்சியர் தாம் பட்டர் நல்லருளால், சுவாமி பராசர பட்டரே அவரை திருத்தி பணிகொண்டார். அவர் திருவடிகளிலேயே
சகலார்த்தங்களையும் கேட்டு போந்தவர் நஞ்சியர். மேல்நாட்டிலே வேதாந்தியாக எழுந்தருள் இருந்த காலம். பட்டர் அவரை திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்று தான் திருவில்லம்பத்தி அங்கே எழுந்தருளுகிறார். அவரிடத்துல சென்று நமக்கு பிக்ஷை வேணும் என்று கேட்கிறார் பட்டர். அப்பொழுது அந்த வேதாந்தி அவர் கேட்கிறார், என்ன பிக்ஷை வேணும்? கா பிக்ஷா, என்ன பிக்ஷைன்னு கேட்டார். தர்க்க பிக்ஷா அப்படின்னார். உம்மோட நாம தர்க்கம் பண்ணணும்னார். ஓ, நீர் சின்ன பிள்ளையா இருக்கிற, உம்மிடத்துல நாம் என்ன தர்க்கம் பண்றதுன்னா? இல்ல வாரும் தர்க்கம் பண்ணணும்னார். அப்படி பெரிய சதசாக அப்படி தர்க்கமானது நடந்தது ரெண்டு பேருக்கும். திருமங்கை ஆழ்வாருடைய திருநெடுந்தாண்டகம் என்னும்படியான அற்புத பிரபந்தம், அந்த சாஸ்திரத்தை கொண்டு அவரை ஜெயித்து அவரை திருத்தி பணிகொண்டு எம்பெருமானாருடைய தரிசனத்திற்கு ஆட்படுத்தினார் சுவாமி பராசர பட்டர். ஆகையினாலே அதற்கு பிற்பாடு நஞ்சியர் என்று பெயர் பெற்று நம்முடைய சம்பிரதாயத்திற்கே தலைவராக விளங்கினார். அவர் பட்டர் திருவடிகளிலேயே அத்தனை சகலார்த்தங்களையும் கேட்டு இருக்கிறார். அந்த பட்டருடைய கிருபையினாலேயே அவர் என்ன பண்ணுகிறார்? திருவாய்மொழிக்கு தான் வியாக்கியானம் இட்டருள்கிறார் என்று சுவாமி மணவாள மாமுனிகள் இவ்விடத்திலே அவருடைய ஆச்சாரிய சம்பந்தத்தை இட்டு காட்டும்படியாக இந்த பாசுரத்திலே நமக்கு அனுகிரகிக்கிறார். நஞ்சியர்தாம் பட்டர் நல்லருளால் எஞ்சாத ஆர்வமுடன், குறைவில்லாத ஆர்வம், திருவாய்மொழி பேரிலே அவருக்கு இருக்கும்படியான ஆர்வம், பகவத் விஷயத்திலே அவருக்கு இருக்கும்படியான ஆர்வம், எஞ்சாத ஆர்வமுடன் மாறன் மறைப்பொருளை, மாறன் சுவாமி நம்மாழ்வார், அவருடைய மறைப்பொருள்தான் சாமவேதத்தினுடைய சாரமாக அமைந்திருக்கக்கூடிய திருவாய்மொழி என்று நாமும் பார்க்கிறோமே. ஆஹா, அந்த மாறனுடைய அந்த மறைப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த அர்த்த விசேஷணங்கள், திருவாய்மொழிக்கு அமைந்திருக்கக்கூடிய அர்த்த விசேஷணங்கள், அதை தான் அனுகிரகிக்கிறார். எஞ்சாத ஆர்வமுடன் மாறன் மறைப்பொருளை ஆய்ந்துரைத்தது ஏர் 9,000. ஏறார்ந்திருக்கையாவது விடத்திலே அழகு பொருந்தி இருக்கக்கூடியதாம். அழகு பொருந்தி இருக்கும்படியான 9,000 படி வியாக்கியானம் என்று காட்டுகிறார். என்ன அழகு! அந்த அர்த்தத்தில் இருக்கக்கூடிய காம்பீரியம், வார்த்தைகளிலே இருக்கக்கூடிய விலட்சணமான வைபவங்கள், இவைகளெல்லாம் கூடி அது ரொம்ப அழகு பொருந்தி இருக்கக்கூடிய, அழகு மிக்கு இருக்கக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடிய வியாக்கியானமாக அமைந்திருக்கிறது. அதனால ஏர் 9,000, இப்படி 9,000 படியை சுவாமி நஞ்சியர் நமக்கு திருவாய்மொழிக்கு வியாக்கியானமாக அனுகிரகித்திருக்கிறார் என்று அவர்களுடைய திருவடிகளிலே, நஞ்சியருடைய திருவடிகளிலே கிருதஜதையோடே சுவாமி மணவாள மாமுனிகள் இப்பாசுரத்திலே இந்த விஷயத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறார். மேலே அடுத்த பாசுரத்தினுடைய விஷயத்தை அடுத்த பதிவிலே அடியேன் விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.